ஹலோ எவ்ரிவன், என் பேர் அஜித் குமார் அண்ட் வெல்கம் டு கியூரியஸ் அஜித் டாக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நம்ம இந்தியாவில் பல இடத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க? யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அப்படின்னா என்ன? யூஜிசி ரெகுலேஷன் 2026 ரீசெண்டா கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க. இதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த யூஜிசி ரெகுலேஷன் 2026ல இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ்னால தான் பல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து யூஜிசினா என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஒரு வீடியோனாலேயே அவங்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும். இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்றது ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்டா பாஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த காலேஜஸ் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் ஒர்க் பண்றது அப்படின்றது இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தான். இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கீழே தான் எல்லா காலேஜஸும் கவர் ஆகும். சரி, எதனால ரீசெண்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த யூஜிசி ரெகுலேஷன் 2026 அப்படின்னு ரீசெண்டா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ்ல பல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன இஷ்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கியூரியஸ் அஜித் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த யூஜிசி ரெகுலேஷன் 2026ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். 2016ல ரோஹித் விமலா அப்படின்ற ஒரு கேண்டிடேட் வந்து அவர் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் செய்யப்படுறாங்க. இதனால அவர் வந்து தாங்கிக்க முடியாம அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2019ல பாயல் தக்வி அப்படின்றவங்களும் அவங்களும் வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ல பாதிக்கப்படுறாங்க. இவங்களும் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட மதர்ஸ், அதாவது இந்த ரோஹித் விமலாவோட அம்மாவும் பாயல் தக்வியோட அம்மாவும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் 2019ல கோர்ட்ல வந்து கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்றாங்க. என்ன அப்படின்னு ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட சன்னும் இவங்களோட டாட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் அடிப்படையில வந்து அவங்க வந்து பாகுபாடு அவங்க படிக்கக்கூடிய காலேஜ்ல பண்ணாங்களாம். இதனால வந்து அவங்க சூசைட் வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே யூஜிசி ரெகுலேஷன் 2012 வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதை வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் செய்யப்படல. அது மட்டும் இல்லாம அப் டு டேட்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2026ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. எதனால வந்து இந்த ரெகுலேஷன்ஸை புதுசா மாத்தினாங்க அப்படின்னா, இந்த 2019ல அந்த ரெண்டு அம்மாக்கள் வந்து அவங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலியமா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்கிரேட் பண்றாங்க. இதை அப்கிரேட் பண்ணி இப்போ புதுசா வந்த யூஜிசி ரெகுலேஷன் 2026ல தான் சில பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் பல மக்கள் வந்து எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி அஜித், எதனால இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2026 ரெகுலேஷன்ஸை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த 2026 ரெகுலேஷன்ஸ்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெகுலேஷன்ஸ்ல காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. நான் ஒரு தடவை அதை படிக்கிறேன் பாருங்களேன். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் அகேன்ஸ்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்களை மட்டும்தான் வந்து இந்த 2026 ப்ரொவிஷன்ஸ்ல ப்ரொடெக்ட் செய்யப்படுறாங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்க இந்த 3 கேட்டகரியில வரக்கூடிய மக்கள் அவங்கள காஸ்ட் ரீதியா வந்து பாகுபாடு பண்றாங்க. அதாவது டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதாவது யார் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்களோ, அதாவது பாகுபாடு காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். இப்போ ரீசெண்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னா அவங்க வந்து ஜெனரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன டிமாண்ட் வைக்கப்படுது அப்படின்னா, ஏப்பா ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்க அவங்க ஜாதி ரீதியாக டிஸ்கிரிமினேட், அதாவது பாகுபாடு அவங்களுக்கு நடக்கிறது கிடையாதா அப்படின்றதுனாலதான் வந்து அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரியிலேயே பல கேஸ்ட், அதாவது கேஸ்ட் வந்து மிங்கலாகி தான் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே பல பாகுபாடுகள் வந்து பண்ணிக்கிறாங்க. அது நம்ம சொசைட்டில இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த யூஜிசி 2026 ரெகுலேஷன்
அந்த ஜென்ரல் கேட்டகரி மக்களை வந்து ப்ரொடெக்ட் செய்யலை அப்படின்றனால தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த ரெகுலேஷன் 2026 ஸ்டே வாங்கியிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னும் இதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த 2026 ரெகுலேஷன்ஸ்லயும் இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர், பிளேஸ் ஆஃப் பர்த், செக்ஸ், இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எந்த ஒரு நபரையும் ஜாதி ரீதியாகவும், மதம் ரீதியாகவும், இனம் ரீதியாகவும் அவங்கள வந்து வேறுபாடு பார்க்காம எல்லாரும் சமத்துவமா ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்ணது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 15. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலனா இந்த சேனல்லே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரீஸ் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதை ரொம்ப சிம்பிளா ஒரு காமன் பீப்புளுக்கு எப்படி புரியணுமோ அந்த விதத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரீஸோட பிளேலிஸ்ட்டை அதோட லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் அதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூஜிசி ரெகுலேஷன் 2026ல இன்னும் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது நீங்க படிக்கக்கூடிய காலேஜ்ல இல்ல நீங்க ஏதோ ஒரு படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஜாதி ரீதியாகவும், மதம் ரீதியாகவும், இனம் ரீதியாகவும் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸை பார்த்து உங்களுக்கான சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி வந்து இதுல 3 லேயரா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்றாங்க. ஒன்னு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர், ரெண்டாவது வந்து ஈக்விட்டி கமிட்டி அண்ட் மூணாவது வந்து ஈக்விட்டி ஸ்குவாட். சரி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் அப்படின்றது இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து பண்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போயிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இந்த ஈக்விட்டி கமிட்டி, அதாவது ஈக்விட்டி கமிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து மெம்பர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரிஸை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. லைக் வந்து ஓபிசி, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் உமன், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்விட்டி கமிட்டியில இருப்பாங்க. அதனால வந்து அந்த ஜஸ்டிஸ், அதாவது நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஈக்விட்டி கமிட்டி மூலியமா போய் அப்ரோச் பண்ணலாம். அவங்களும் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதாவது இது வந்து ஒரு லேயர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர், ரெண்டாவது வந்து ஈக்விட்டி கமிட்டி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி ஸ்குவாட். இந்த ஈக்விட்டி ஸ்குவாட் அப்படின்றவங்க நம்மளாம் வந்து ஸ்கூல்லயோ இல்லை காலேஜஸ்லயோ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றது தான். அதே மாதிரி தான் எல்லா காலேஜிலும் இந்த ஈக்விட்டி ஸ்குவாட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி, அதாவது காலேஜ் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து எதாவது ப்ராப்ளம் நடக்குதா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்றதுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஃபியூச்சர்ல நீங்க காலேஜுக்கு போக போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர், இந்த ஈக்விட்டி கமிட்டி, இந்த ஈக்விட்டி ஸ்குவாட் அப்படின்ற ஒரு அமைப்புகளை வந்து உங்களோட காலேஜ்ல நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இவங்க கிட்ட போய் அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை வந்து தேடிக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க மட்டும் பெனிஃபிட் ஆனது இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன், அதாவது உங்களுக்கு அந்த பாகுபாடு நடக்காம இருந்திருக்கலாம், பட் ஆனா பல பேருக்கு வந்து நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டில. இந்த யூஜிசி 2026 ரெகுலேஷன்ல ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, அதாவது நான் யார் இந்த இடத்துல எக்ஸ்பர்ட் சொல்றேன் அப்படின்னா நியூஸ், அதாவது இந்து, எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல பல ஆத்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதி அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களை நான் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுறேன். அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதனால இந்த ஃபால்ஸ் ப்ரொவிஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த 2026 ரெகுலேஷன்ஸ்ல அப்படின்னா, பாதிக்கப்பட்ட விக்டிம், அதாவது ஒரு விக்டிம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து முன் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அந்த பட்சத்துல அவங்க கிட்ட, அதாவது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் இல்லாத போது அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அவங்க மேல இது வந்து பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே போடப்படுது. ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நியாயமான கம்ப்ளைண்ட் போதுமான எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால அவங்க வந்து திருப்பியும் வந்து இது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல
ஒரு குற்றத்தை திருப்பியும் போட்டு அவங்களுக்கு திருப்பியும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இது என்ன நியாயம்? இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்காம இருக்கணும் அப்படின்றதால தான் இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வேற யாராவது பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து முன் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் வந்து இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து உள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நியாயமா இருக்கணும். அதாவது ஏற்கனவே ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படாத மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். 2012 இருந்தக்கூடிய ரெகுலேஷன் ப்ரொவிஷன்ஸ்ல டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பல டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா அந்த 2012 ஏற்கனவே டிஃபைன் பண்ணப்பட்ட டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பல லிஸ்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மேஜர் கிரிட்டிசிசமா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுது. 2012 எந்தெந்த டைப்ல டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா நான் படிக்கிறேன் பாருங்களேன். பிரீச்சிங் தி ரிசர்வேஷன் பாலிசிஸ் இன் அட்மிஷன், அதாவது ஒரு நபர் வந்து காலேஜ் அட்மிஷன் வாங்கும் போது அவர் வந்து எஸ்சி கேண்டிடேட்டோ இல்ல எஸ்டி கேண்டிடேட்டோ, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இல்ல ஓபிசி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இன்னைக்கும் வந்து கொடுத்து தான் வந்து இருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ், அதாவது பழைய காலத்துல வந்து அவங்களாம் கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. அதனால வந்து சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுது. இது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான், சரிங்களா? ஆனா அந்த ஸ்டூடெண்ட்க்கு ரிசர்வேஷன் கொடுக்காம ஈத்தடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து லேபிளிங் ஸ்டூடெண்ட் ஆஸ் ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது காலேஜ் ஸ்டாஃபோ இல்ல காலேஜ்ல இருக்கக்கூடிய யாராவது வந்து நீ வந்து இந்த ரிசர்வ்டு கம்யூனிட்டி தானே, நீ வந்து ஒரு எஸ்சி, நீ வந்து ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் தானே, நீ வந்து ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப் தானே அப்படின்னு வந்து யாரா வந்து வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இன் கிளாஸ், அதாவது ஒரு நபர் வந்து அவர் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அதாவது கிளாஸ் வந்து சரியா படிக்கிறது இல்லை, அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் பின்னாடி இருந்திருக்கலாம். பட் ஆனா நீ வந்து இந்த கம்யூனிட்டிக்காரன் தானே, நீ அதனால தான் படிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அந்த காலேஜ் ஸ்டாஃபும் அவங்களாம் வந்து டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்றாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வருது. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். செப்பரேட் சீட்ஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா உட்கார வைக்கிறது, நீ வந்து இந்த ஜாதிக்காரன்டா நீ வந்து தனியா உட்காரு, நீ இந்த காஸ்ட்டை சேர்ந்தவன் நீ தனியா உட்காருன்னு அந்த மாதிரி இருந்தாலும் டிஸ்கிரிமினேஷன் தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் நல்லா சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கும் வந்து அதாவது 21st செஞ்சுரியில வந்து நம்ம இருக்கோம். இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல பல டெக்னாலஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருக்கு. லைக் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க, ரோபோட்டிக்ஸ்ன்றாங்க, குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது போன்ற பல டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா இன்னைக்கும் பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டில இந்த மாதிரியான காஸ்ட்டை வச்சு டிஸ்கிரிமினேஷன் இன்னும் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. எவால்வேஷன் ஆஃப் எக்ஸாம் பேப்பர், அதாவது இந்த காஸ்ட்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா மார்க் போடுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் தான். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் போது சாப்பிடுற இடத்துல வந்து தனித்தனியா வந்து அவங்க உட்கார வச்சு ட்ரீட் பண்றாங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரேகிங் டார்கெட்டிங் அகைன்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரேகிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து ஒரு அஃபென்ஸ் தான், ஓகேங்களா? பட் ஆனா இந்த காஸ்ட் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ரேகிங் பண்றாங்க அப்படின்னா இதுவும் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2012 ரெகுலேஷன்ஸ், அதாவது 2012 கொடுக்கப்பட்ட யூஜிசி ரெகுலேஷன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனா இந்த 2026 ரெகுலேஷன்ஸ்ல ப்ரொவிஷன்ஸ் எதுவும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2026 ரெகுலேஷன்ஸ் வந்து லைக் ஐஐடி, ஐஐஎம், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாம பாலிடெக்னிக், நர்சிங் இன்ஸ்டிடியூட், இது போன்ற பல இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் 2026 வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த பாலிடெக்னிக் ஆகட்டும், இந்த நர்சிங் இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, இது போன்ற இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அவங்க அதன்படி செயல்பட அப்படின்னு இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பல இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம பல நியூஸ் ஆர்டிகல்ஸும் வாசிச்சிருக்கேன். அதாவது நம்ம ஐஐடின்னு சொல்றோம், அதாவது நம்ம இந்தியாவில வந்து ரெப்யூட்டட் அப்படின்னு ரொம்ப பெரிய காலேஜ் அப்படின்னு பேசுறது வந்து இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐஎம், இது போன்ற பல காலேஜஸ்ல பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடந்துட்டு தான் வருது இன்னைக்கும்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய காலேஜஸ்ல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டு இருந்தாலும் இல்ல ஒருவேளை உங்களுக்கு அது நடந்திருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தாராளமா மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த சேனல்ல பார்க்கக்கூடிய மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரி அஜித், இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் தான் வந்து இப்போ வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றது நியாயம் தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்பா ஜென்ரல் கேட்டகரி நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எங்களுக்கும் நடக்குது இல்ல, ஏன் வந்து இந்த 2026 யூஜிசி ப்ரொவிஷன்ல எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடந்தா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன்ஸ் மூலியமா ப்ரொடெக்ட் பண்றீங்கல்ல, அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியான எங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. பட் ஆனா எஸ், அது கரெக்ட், ஒரு நியாயமான விஷயம் தான். அதனாலதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இது வந்து ஸ்டே போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இந்த ஜெனரல் கேட்டகரியும் உள்ள வந்து சேர்த்துருவாங்க இந்த யூஜிசி ரெகுலேஷன் 2026ல. ரெண்டாவது சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி 2012 ரெகுலேஷன்ஸ்ல இருந்தது. இப்போ 2026ல அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இந்த 2026 ரெகுலேஷன்ல இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ப்ரொவிஷன்ஸை திருப்பி கொண்டு வந்து பட் ஆனா ஒரு திருத்தத்தை வந்து பண்ணலாம். அதாவது பாதிக்கப்பட்டவங்க திருப்பி வந்து பாதிக்கப்படாத மாதிரியும், யார் வந்து உண்மையிலேயே தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குற மாதிரியும் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஆனா நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் இது ரிலேட்டடா ஜட்மெண்ட் எதனா கொடுத்தாங்க அப்படின்னா மேலும் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் இதை பத்தி நான் பேசுறேன். அதுக்கு இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களால வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது நம்ம சொசைட்டில ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல மட்டும் இல்லாம ஹிஸ்டாரிக்கலா இருந்து நம்ம இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இதனால பல சூசைட்ஸ்ல இருந்து பல டெத்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு தான் நம்ம சொசைட்டில இருக்கு. காஸ்ட் அப்படின்றது நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இருக்கிறவங்க வந்து அப்பர் காஸ்டாகவும் இல்லாதவங்க வந்து லோவர் காஸ்டாகவும் தான் வந்து நம்ம ஹியூமன்ஸே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பினோமினா தான். பட் ஆனா இந்த காஸ்ட் அப்படின்றது இந்த 21st செஞ்சுரியிலையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு கோட் வந்து ஷேர் பண்றேன். அதாவது நெல்சன் மண்டேலா என்ன சொல்லுவார் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் தி சில்ட்ரன். அதாவது இந்த சமுதாயத்துல ஏதோ ஒரு விஷயத்த நீ மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா இதை வந்து குழந்தைகள் கிட்ட இருந்து மாற்றணும், அதாவது சில்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நெல்சன் மண்டேலா வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. அதாவது அவரோட கோட்டை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதாவது இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் லைக் வந்து ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களாகட்டும் காலேஜ்ல படிக்கக்கூடிய பசங்களாகட்டும் அவங்களை வந்து காஸ்ட் ரிலிஜன் இது போன்ற ஐடென்டிட்டி இல்லாம அவங்களுக்கு நல்ல எஜுகேஷனும் நல்ல ஹெல்த்தும் நல்ல ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய சமுதாயம் இந்த மாதிரியான காஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படி இல்லைன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னா என்ன, இந்த 2026ல வந்த ரெகுலேஷன்ஸ் என்னென்ன பிரச்சனை இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல எதனால ஸ்டே போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் என்னென்ன சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.